கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நாமத்துக்குள் வாழ்த்துகிறேன். இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதியும் இந்த வீடியோவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 தினங்களாக நாம் தாவீதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட போது தேவனிடத்தில் போய் விழுந்தான். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். நீ உன் சத்துருக்களை பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொன்னதின் பேரில் தாவீது சத்துருக்களை பின்தொடர்ந்து சகலத்தையும் திருப்பிக் கொண்டான் என்று நாம் தியானித்தோம். அதே சம்பவத்தில் தொடர்ந்து சில காரியங்களை பார்க்கும்போது இன்றைக்கு ஒரு தலைவனாக இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அதில் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஊழியத்தை நடத்தி செல்கிற ஒரு தலைவன், ஒரு குடும்பத்தை நடத்தி செல்கிற ஒரு தலைவன், இல்லை ஒரு தொழிலை, ஒரு வியாபாரத்தை, ஏதோ ஒன்றை ஒரு தலைவனாக இருந்து நடத்தி செல்லுகிறவன் ஒரு இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 பேர் தான் யுத்தத்துக்கு புறப்பட்டாங்க. அதில் ஒரு 200 பேர் விடாய்த்து போனபடினால் அவங்க ஆற்றை கடக்க முடியாமல் இருந்துட்டாங்க. ஒரு 400 பேரை மட்டும் கூட்டிகிட்டு தாவீது யுத்தத்துக்கு போகிறான். அங்கே போய் அமலேக்கரை முறியடித்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அமலேக்கர் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் கொள்ளடிச்சிட்டு வந்தாங்களோ அதையும் சேர்த்து கொள்ளடிச்சிட்டு வந்துட்டான் தாவீது. தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு தாங்கள் இருந்த சிக்லாக்கை நோக்கி வருகிறான். அந்த 200 பேரும் மிகவும் சோர்ந்து போய் அங்கே நிற்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே தாவீது நலம் விசாரிக்கிறான். சுகமாக இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிக்கிறான். தாவீது அவர்களை விசாரிக்கிறத பார்த்தோன்னே தாவீதோடு கூட இருந்தான் பார்த்தீங்களா, ஒரு 400 பேர் கூட போனான் பார்த்தீங்களா. இந்த 400 இருதயமும் வஞ்சகம் கொண்டு சிந்திக்கிறது. அவங்க உடனே தாவீதிட்ட சொல்கிறாங்க, வாசிக்கிறேன் கவனிங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லோரும், அந்த மீதி 400 பேர் எல்லோரும், அவர்கள் எங்களோட வராதபடினால், அவர்கள் அந்த 200 பேரை பற்றி சொல்கிறாங்க, அந்த 200 பேர் எங்களோடு வராதபடினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். எப்படி ஒரு எண்ணம் பார்த்தீங்களா? அந்த 200 பேரும் நம்ம கூட வரல, நம்ம தான் போய் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிடிச்சி மீட்டு கொண்டு வந்திருக்கோம். ஒன்று பண்ணுவோம், அந்த 200 மனைவி பிள்ளைகள் வேணால் அங்கே போகட்டும், அதை வேணால் அவங்க வச்சுக்கிட்டோம், ஆனால் கொள்ளை உடைமைகளில் ஒன்றையும் கொடுக்க மாட்டேன்றான். இது ஒரு மனிதனுடைய இருதயம், சாதாரண ஒரு மனுஷனுடைய இருதயம் இதுதான். ஆனால் நல்ல தலைவனுடைய இருதயம் அப்படி இருக்கலாகாது அல்லவா? இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் தாவீது சொன்ன வார்த்தையை பாருங்களேன். அடுத்த வசனம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துகள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவர்களாக என்றான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த 400 பேரை பார்த்து தாவீது சொல்கிறான், இப்போ ஓம் பலத்தில் என் பலத்தில் நம்ம போய் அடிக்கலை, கர்த்தருடைய பலத்தினால இந்த ஜெயத்தை எடுத்தோம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்லை, உங்கள் பேச்சை கேட்க நான் தயாராக இல்லை, உன் வேலையை பாரு, யுத்தத்துக்கு என் கூட வந்தவங்களுக்கு என்ன பங்கோ அதே பங்கு அங்கே இருக்கிறவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும்னா. என்ன ஒரு தலைவன் இல்லை, பிரைஸ் காட். இந்த சம்பவத்தை நாம் தியானித்த பிறகு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுக்கு சகோதர சிநேகம் இருந்தது, சகோதரர்களை சிநேகிக்கிற சிநேகம். இன்றைக்குமே அதைத்தானே சொன்னார், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன் சகோதரன் யாதொரு குற்றம் செய்தால் அவனை மன்னின்னு சொன்னார்ல, விட்டு கூடுனார்ல. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது, அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கும் போது தாவீதுடைய கேரக்டரில் அது இருக்குதா? ஒரு நல்ல ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாவீதை நிரூபித்து காண்பிக்கிறானா? ஊழியம் செய்கிறீங்களா, தொழில் வியாபாரம் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு குடும்பத்து தலைவனாக இருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயம் சிநேகிக்கிற இருதயமாக இருக்கும். மற்றவர்களை பிரித்து பார்க்கிற அனுபவம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஒருவனை குறைத்து ஒருவனை உயர்த்தியும் பேசுகிற அனுபவம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. தேவன் அதை விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் எதையுமே நம்முடைய பலத்தில் நாம் சம்பாதிக்கவில்லை, நம்முடைய ஞானத்தில் நம்முடைய அறிவில் நாம் எதையுமே நாம் ஆதாயப்படுத்துவதில்லை. எல்லாமே தேவன் கொடுத்தது தானே. அதை தான் தாவீதும் அதைத்தானே சொன்னான். இது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்த வெற்றின்னு சொன்னான் பார்த்தீங்களா? அதையும் நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் அப்படி கைக்கொள்வோமானால் நிச்சயமாக தாவீதை எப்படி ஆண்டவர் வெற்றி எடுக்க வைக்கிறாரோ, ஜெயம் எடுக்க வைக்கிறாரோ, அதே போல் உங்களையும் ஜெயம் எடுக்க வைப்பார். உங்கள் ஊழிய பாதையில் ஜெயிப்பீர்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள், உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஜெயிப்பீர்கள்.
கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுவார். புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.